வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. யாருடா அந்த பொண்ணு? அண்ணனுக்கே டவுட் வர மாதிரி. How are you? நல்லா இருக்கு நீங்க. அடடே, இது வேற ஸ்டேட் இல்ல, இது வேற கண்ட்ரி. நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே. என்னங்க தமிழ் சூப்பரா பேசுறாங்க. வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், தாய்லாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்களை சந்திச்சேன். சூப்பர்ண்ணே. தாய்லாந்துல போய் வேலை செஞ்சீங்களோ என்னமோ, ஆனா கரெக்டா லவ் பண்ணிருக்கீங்க. நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போறோம் அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அட சூப்பரா இருக்கே. இந்தியாவிலயும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. இவரே இப்படி பிடிச்சது? ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. பொருளெல்லாம் ஏற்றா, ஃபிளைட் டிக்கெட்டை போடுறா ஜெர்மனிக்கு. நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க. என்னங்க சொல்றீங்க? கேரளா என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு? வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். நான் கோயில்ல இருந்து அப்ப எனக்கு போன் பண்ணாங்க, நான் அப்ப சத்தம் போட்டு விட்டுட்டேன். யாருங்க சத்தம் போட்டுட்டீங்க? அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா. பரவாயில்லையே, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுல ஒரு அதிசயம் தான். ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா பாவம் அந்த அக்கா வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரியே இல்ல. ஸோ அந்த அக்காவே சொல்லிட்டாங்க டைரக்டா. எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். ஐயோ பாவம் அந்த அக்கா. மாமியார் என்னென்ன திட்டிருப்பாங்களோ. உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல கம்மன் தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு அந்த மாமியாருக்கு. ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவோட திட்டெல்லாம் கேட்க முடியாம பொண்ணுகிட்டே வேலையை கொடுத்துட்டான். அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க சார் அவங்கள. அப்பதான் அழ ஆரம்பிச்சான். ஏன்னா எனக்கு என் காதலி வேணும், எனக்கு என் காதலி வேணும்னு அழுதிங்களா? சரி விடுறா, மறந்துடுறா. இல்லம்மா என்னால விட முடியும், என்னால நான் அழுதுட்டே இருப்பேன். காதல எங்க அண்ணன் விட்டே தர மாட்டாரு. அழுதாச்சும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே தீருவாரு. நான் ரொம்ப நாள் அழுதுட்டு இருப்பேன், நீ வந்து கண்டு கூடாதுமா அப்படியே சொன்னான். சூப்பர்ண்ணா, நைஸ் ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் பைக் வாங்கினேன். நீங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாவம் அந்த அம்மா தலையில ஒரு குண்டையே இறக்கிட்டீங்க. அவங்க ஆசையா பொண்ணு தேடும் போதே இப்படிலாம் சொல்லுவீங்களா? சைனால இருந்து எது சைனாவா? எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. She is an Italian. என்னங்க சைனா இட்டாலின்னு சொல்றீங்க? ஒரே குடும்பத்துல 2 மருமகளும் ஃபாரினா? புதுசா இருக்கே. ஓ, ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல எடுக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இட்டாலியன் மருமக. ஆமா. நோ மேட் இன் இந்தியா, ஒன்லி ஃபாரின். முதலில் அவர் வேறு மாநிலத்து பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? பாவம் அந்த அம்மா ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப சாக்கா இருந்துச்சு. வேண்டான்னு நாங்க சொல்லிட்டோம். நீங்க வேண்டான்னு சொன்னா மட்டும் அந்த அண்ணா விட்டுருவாரா? இல்லை, எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அட என்னங்க சொல்றீங்க? அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னோடனே நான் கூட கல்யாணத்தை நிறுத்திருப்பாருன்னு நினைச்சேன். கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்றீங்க. நாங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். பத்திரமா போமா, பார்த்து போ சாமி அப்படின்னா. அம்மா அந்த அண்ணா உங்களை ஏமாத்திட்டாரு. அந்த அண்ணா போயிட்டு வரேன்னு சொன்னதே அவங்க மேரேஜுக்கு தான். உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான். பேசினாதான் நீங்க திட்டின்னு திட்டிடுவீங்களே, அதனால நாங்க வாயவே திறக்க மாட்டோம். இப்போ எங்க ஊர் வந்து பாரம்பரியமா இது பண்ற ஊரு. அவங்க ரொம்ப இன்சல்ட்டா பேசுவாங்க எல்லாரும். ஓ, உங்க ஊர் மானந்தா வேட்டி சட்டன் வாழ்ற ஊரா? அப்ப கண்டிப்பா ஏதாச்சும் பேசுவாங்க. விரும்பிட்டேன், விட முடியாதுல்லம்மா அப்படின்னா. என்னண்ணே உங்க அம்மா ஒத்துக்கிறதுக்காக பல டைலாக்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டுக்கும் போட்டுட்டு, ஆனா என் காலெல்லாம் தொட்டுக்க முடியாது. அதுலயும் பாவம் அந்த அம்மாவுக்கு ஃபீலிங்ஸ் வேற. அவங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டாங்களாமா, அவங்க காலில் விழுகலன்னு. விடுங்கம்மா பாத்துக்கலாம். சீக்கிரட் தான் வச்சிருந்தேங்க சார். 4 மாசம் 5 மாசமா மேரேஜ் பண்ணதே தெரியாம வச்சிருந்தேன். போட்டோ போட்டு விட்டு வைரல் பண்ணி விட்டு. போட்டோ மட்டும் போட்டு விடலனா இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். சோ இவர் சொல்லாமலே இருக்காருன்னு நீங்க போட்டு விட்டீங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தா கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் மெயினா வந்து சொல்லாம ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். அட எவ்வளவு நல்ல மனசுனா உங்களுக்கு. இது தெரியாம நான் வேற உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டேனே, சாரிண்ணே. எங்க மருமக வரும்போது கர்நாடகா. எங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். எங்க மருமகள விரும்பி எங்க பையனை 2 வருஷமா லவ் பண்ணி பார்த்துட்டு பண்ணிட்டீங்க. ஆஹா, எவ்வளவு தங்கமான மருமகள். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வாழ்த்துக்கள். நாங்க கோவிட் டைம்ல தான் ஆஃபீஸ்ல சேர்ந்தோம். அப்போ நம்ம நேர்ல போக முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலா ஆன்லைனா ட்ரைனிங் நடந்துருந்தாங்க. நேர்ல பார்க்கவே இல்லை. ஒரு 1.5 வருஷம் நேர்ல பார்க்கவே இல்லை. என்னங்க சொல்றீங்க? கொரோனா டைம்ல ஆஃபீஸ் இருந்தீங்க, ஓகே. நேர்லயும் போக முடியல, சரி. அப்புறம் எப்படிங்க லவ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. சரி, எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம். அக்கா உங்களுக்கு நல்ல தங்கமான மாமியார் கிடைச்சிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. தாலி கட்டும்போது பார்க்கவே விடல. என்னங்க இது? பையன் மேரேஜ் அம்மாவே பார்க்க கூடாதா? என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு கதையை மூட்டாங்க. அட அவங்க அம்மாவை ரூம்லயே அடைச்சு வச்சிட்டீங்களா? இது என்னங்க புது வழக்கமா இருக்கு? அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கலாம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அத மாமியாரே பார்க்க விடலையே. நீங்க தாலி கட்டும்போது மாமியாரையே பார்க்கல, அப்புறம் எப்படி அவங்க போட்டு விடுவாங்க? உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லல எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜெர்மனி வேற. நம்ம பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க.
நல்லா பாத்துக்குவாங்க, அஃபெக்ஷனா இருப்பா, ஃபேமிலி ஓரியன்ட். பரவாயில்லைங்க, அவங்க உண்மையாவே ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்காங்க. இவர் பையன் வந்து நடுவில் அவங்கள பாண்டிச்சேரிக்கு வர வச்சுட்டு அப்படி. பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஜெர்மனியிலிருந்து பாண்டிச்சேரிக்கே கூப்பிட்டு வந்துட்டான். அக்கா ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன், அவங்க சொல்றாங்க ஓகே. அவ்வளோதான் மாப்பிள்ள. ஆக்சுவலி இவங்க சீரியல் ரொம்ப பார்ப்பாங்களா, ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அப்படி கற்றுக்கிட்டேன். அட பரவாயில்லையேங்க, சீரியலை பார்த்தே ஒரு மொழியை கற்றுக்கிட்டீங்க. நான் தமிழ் நினைக்கல ஆக்சுவலாக, ஃபேஸ் பாரு தெலுங்கு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்களேக்கா, நீங்கள் அவர்கிட்ட பேசி பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் தமிழா தெலுங்கானு. அப்புறம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. நான் வந்து குரூப் 1ல இருக்கணும், இவங்க குரூப் 2. அப்போ நான் வந்து போயிட்டு குரூப் 2ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு. சூப்பர்க்கா, சூப்பராக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருக்கீங்க. அதாவது இவரை காதலிக்கிறதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப பாசமா. காதலுக்காக மொழி என்ன, மேக்ஸே கற்றுக்குவாங்க. நான் நம்மளுடைய இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் மருமகளுக்கு வந்த உடனே. பரவாயில்ல, என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க? யாராவது கெஸ்ட் வந்தானா வந்த உடனே தண்ணி மோந்து கொடுக்கணும், அதுக்கு சொல்லி வந்த உடனே டீ வச்சு கொடு, சாப்பிட்றேன்னு கேட்கக்கூடாது, சாப்பாடு எதாவது எடுத்துன்னு வச்சு அவங்க. அந்த அக்கா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வேலை செய்யணும்னு தெரிஞ்சிருந்தா அந்த அக்கா லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. எது ஷாக்கா இருந்துச்சு உங்களுக்கு? கல்ச்சர், காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன். அட சீக்கிரமா எந்திரிக்கிறதுல கல்ச்சரா? அப்புறம் சாப்பாடு தான். சாப்பாடு ஓகே, ஒத்துக்கிறேன். நீங்கள் சப்பாத்தியே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. எல்லா சாப்பாடுலாம் புளி போட்டுவேன். அப்புறம் நிறைய டைம் நான் கிச்சன்ல இருப்பேன். அக்கா அப்போ ஜெர்மனியில் எவ்வளோ நேரம் கிச்சனில் இருப்பாங்க? ஜெர்மனி அந்த மாதிரி இல்லை, அவங்க சிம்பிள் சாப்பாடு சமைப்பாங்க. ஜெர்மனியில் சிம்பிளாக சமைப்பாங்களா? ஒரு டைம் அவங்க சமைப்பாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஜெர்மனியில் சமைப்பாங்களா? மித்த டைம் அவங்க இந்த பிரெட் சாப்பிடுவாங்க. மிச்சம் 2 வேளைக்கு பிரெட் சாப்பிடுவாங்களா? ரொம்ப கஷ்டம்க்கா. இப்போ மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். அவ்வளோதான்க்கா, நீங்கள் முடிஞ்சீங்க. மாமியார் முன்னாடியே சொல்லிட்டீங்க. எவ்வளவு நாளா? என்னம்மா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கீங்க? எவ்வளவு? ஓ அது வந்து இல்ல ஏங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலன்னா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. அந்த அண்ணா உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. இந்த பொண்ணு வந்ததும் அம்மா நீங்க சமைச்சுக்கிறங்க, நான் க்ளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. சூப்பர்மா, இப்படி தான் இருக்கணும். எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கணும், அப்போ தான் ஈஸியாக வேலை முடியும். பாவம் அந்த பொண்ணுக்கு சமையல் அவ்வளோ வராது போல இருக்கு, அதுதான் சொல்லுதுன்னு நினைச்சு நானும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிருவேன். அப்புறம் தான் நான் கேட்குறேன் பையன்ட்டு சொல்றேன், அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிற. சூப்பர்க்கா, சூப்பரான ஐடியா. ஆனா இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட கொடுங்க. இல்லை சார், இப்போ இவங்க கூட தானே சார் இருக்கேன் நான். அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு? பிடிக்கலன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்குமே எப்பவுமே. சொல்லுங்கண்ணா, இவ்வளோ வருஷம் சாப்பிட்டு அம்மா சமையல் பிடிக்கலையா? அதான் சார், அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்போ இந்த மீன் குழம்பு எனக்கு. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துலேருந்து சாப்பிடுவேன். இப்போ வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? அப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்குது. அப்போ அம்மா வைக்கிறது நல்லாவே இல்லை. இப்போ அப்போ அம்மா வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்போ அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. பாவம் தானே, இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம மாட்டிட்டாரு. சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறது தான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? அண்ணன் ட்ரிக்கா பேசி அம்மாவை மாட்டி விட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவா காரமெல்லாம் ரொம்ப போட்டு செய்ய தெரியாது. அப்போ அதே மாதிரி வறுத்த மீனை குழம்புல போட்டு இவர் அம்மாவுக்கு செய்ய தெரியாதே.